அறிவியல்ல கார்ல் மோபியஸோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். கார்ல் மோபியஸ் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு விலங்கியல் நிபுணர். இவர் 1825 பிப்ரவரி 7 அன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கிற சாக்சனியோடைய நார்த் சாக்சனில் இருக்கிற ஐலன்பர்கில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் கார்ல் ஆகஸ்ட் மோபியஸ். இவர் 1868ஆம் ஆண்டு அந்த ஜெர்மனியோடைய சாக்சனி ஆனல்ட்டில் இருக்கிற மார்ட்டின் லூத்தர் யூனிவர்சிட்டி ஹாலி விட்டன்பர்கில் டாக்டரல் எக்ஸாமினேஷனை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே ஜெர்மனியோடைய ஸ்லஸ்விக் ஹோல்ஸ்டீனில் இருக்கிற கீழ் யூனிவர்சிட்டியில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, அதாவது விலங்கியல் பேராசிரியராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் இங்கிலாந்து, டென்மார்க், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நார்த் சீ அப்படின்ற கடலில் இருக்கிற ஒய்ஸ்டர் பெட்ஸ்ன்ற சிப்பி படுகைகளை ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு கமிஷன் ஆனது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அஃபேர்ஸின் கீழ் தரப்பிலிருந்து நிறுவப்பட்டது. உடனடியாக அந்த கமிஷனில் கார்ல் மோபியஸ் ஒரு மெம்பராக நியமிக்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து இவர் சிப்பி படுகைகளை ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக கடலில் சில பகுதிகளில் எதனால் அதிகமான சிப்பிகள் இருக்குது, அதுவே இன்னும் சில பகுதிகளில் எதனால் குறைவான சிப்பிகள் இருக்குது, அதுவே இன்னும் சில பகுதிகளில் எதனால் முழுக்க சிப்பிகளே இல்லை, இது பற்றி தான் இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ இவர் சிப்பிகளை எடுத்து மட்டும் ஆய்வு செய்யாமல் அந்த சிப்பி வளரக்கூடிய அந்த இடம், குறிப்பாக அந்த கடல் நீர் எப்படி இருக்குது, அந்த கடலில் எந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்குது அப்படின்றத பற்றிலாம் இவர் ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. இதுதான் இக்காலஜி அப்படின்ற சூழலியல். அதாவது உயிரினங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல்களையும் சேர்த்து படிக்கிறது தான் இக்காலஜின்ற சூழலியல். ஸோ இவர் சிப்பி அப்படின்ற அந்த உயிரினத்தை பற்றி மட்டும் ஆய்வு செய்யாமல் அந்த சிற்பி சார்ந்து இருக்கக்கூடிய சூழலையும் சேர்த்து ஆய்வு செஞ்சாங்க. இதனால தான் இவர் பயனியர் இன் இக்காலஜி அப்படின்னு போற்றப்படுறாங்க. அதாவது சூழலியலில் ஒரு முன்னோடி அப்படின்னு போற்றப்படுறாங்க. ஸோ இந்த ஆய்வுகளை இவர் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் இந்த சிப்பிகளை பற்றி ஆய்வு செய்யணும் அப்படின்னா சிப்பிகளை தனித்தனியாக எடுத்து இந்த சிப்பிகளெல்லாம் எப்படி இருக்குது, இன்னும் சில சிப்பிகள் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு மட்டும்தான் ஆய்வு செய்வாங்க. அப்போ இப்போ ஒரு குறிப்பிட்ட கடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமான சிப்பிகள், இன்னொரு இடத்துல கம்மியான சிப்பிகள் இருக்குன்னா 2 இடத்துல இருக்கக்கூடிய சிப்பிகளையும் எடுத்து அந்த சிப்பிகளை மட்டும் ஆய்வு செய்வாங்க. இந்த சிப்பி எப்படி இருக்குது, இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய சிப்பிகள் அதிகமாக இருக்குது. அதுவே இந்த இடத்துல சிப்பிகள் கம்மியாக இருக்குன்னா அந்த சிப்பிகள் ரொம்ப ஆரோக்கியம் குறைவாக இருக்குது, அதனால கம்மியாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஆய்வு செஞ்சாங்க. ஆனால் இவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய நீர், கடல் நீர் எப்படி இருக்குது, அதில் உப்புத்தன்மை எப்படி இருக்குது, அதே மாதிரி அது வளரக்கூடிய அந்த சிப்பிகள் வளரக்கூடிய பாறையாக இருக்கட்டும், அது சார்ந்து இருக்கக்கூடிய மண், அந்த சேர் இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இவர் ஆய்வு செஞ்சாங்க. அதே மாதிரி அங்கே வெப்பநிலை எப்படி இருக்குது, இதையுமே நோட் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொன்றா இவர் குறிப்பை எடுத்து வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 3 இடங்கள்லையும், அதாவது சிப்பிகள் அதிகமாக இருக்கிற இடம், கம்மியாக இருக்கிற இடம், முழுக்க இல்லாத இடம். ஸோ அந்த 3 இடத்தையும் என்னென்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி முழுக்க இவர் ஆய்வு செஞ்சாங்க. ஸோ இப்படி கார்ல் மோபியஸ் முழுக்க அந்த சிப்பிகளை பற்றி ஆய்வு செஞ்சாங்க. சிப்பிகளை பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன். சிப்பிகளை பொறுத்த வரைக்கும் அவைகளினுடைய ஓட்டுக்குள்ளே மெல்லிய மாலஸ்க் அப்படின்ற அந்த உடல் அமைப்பு இருக்கும். அது உணவு உண்றதுக்கு, அது குறிப்பாக கடல் மட்டத்தில் வாழும். அது இனப்பெருக்கமும் அப்படியே கடலுக்குள்ளேயே பண்ணும். அதுக்கப்புறம் அது அதுக்கு தேவையான உணவாக பாசிகளை தான் மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே, அதாவது நுண்ணிய பாசிகளை தான் உண்ணும். அதுதான் இந்த ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்னு அழைக்கப்படும். அப்படின்னா என்னென்னா, இந்த கடல் நீர்லேயே ரொம்ப நுண்ணிய கண்ணுக்கு தெரியாத பாசிகள் இருக்கும். இந்த சிப்பிகளானது அப்பப்போ அதனுடைய ஓடுகளை திறந்து மூடும். அப்படி திறக்கும் போது கடல் நீர் அதுக்குள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறமா அது அந்த கடல் நீரில் இருக்கக்கூடிய பாசிகள், அதே மாதிரி டெட்ரைட்ஸையும் சாப்பிடும். டெட்ரைட்ஸ் அப்படின்னா இந்த கடல்லையே இறந்து போன உயிரினங்கள், அதனுடைய உடல் துகள்கள். ஸோ அதை சாப்பிடும். அதுக்கப்புறமா சிந்தசிஸ் பார்ட்டிகல்ஸையும் சாப்பிடும். ஸோ அதெல்லாம் கடல் நீரில் கலந்துருக்கும். அவைகள் எல்லாத்தையும் சிப்பிகள் கடல் நீராகவே மொத்தமாக உறிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு கடல் நீரை மட்டும் வெளியேற்றிடும். ஸோ அந்த
கடல் நீரில் இருக்கக்கூடிய பாசிகள், அதே மாதிரி இறந்த உறுப்புகளினுடைய அந்த உடைந்த துகள்கள், அதுக்கப்புறமா சிந்தசிஸ் துகள்கள் அப்படின்னு அவைகள் எல்லாத்தையுமே வந்து சிப்பிகள் வந்து உறிஞ்சிட்டு மற்ற தண்ணியை வந்து விட்டுரும். அதனால தான் சிப்பிகள் வந்து ஒரு நேச்சுரல் ஃபில்டர் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அப்படி வந்து அது வந்து உணவை உட்கொள்ளும். ஸோ இந்த மாதிரி வந்து வாழக்கூடியது. அதை வந்து சாப்பிடவும் செய்வாங்க. அந்த காலத்துலலாம் இந்த நார்த் சீல இருந்து தான் வந்து சிப்பிகள் எல்லாத்தையுமே வந்து ஃபார்மிங் பண்ணி அந்த ஓய்ஸ்டர் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இது வந்து இயற்கையாக வளர்றது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் இதை செயற்கையாக வளர்த்து இதை வந்து உண்ணவும் செய்வாங்க. எப்படின்னா, ஒரு பெரிய பிளாஸ்டிக் வலை மாதிரி இருக்கும். அதில் சிப்பிகளை போட்டு கடலுக்கு அடியில் போட்டுருவாங்க. அப்போ அதுக்குள்ளே இருந்து என்னெல்லாம் வருதோ, அதாவது அதில் வந்து இப்போ சில உயிரினங்கள், இந்த நண்டு இருக்குன்னா அது போய் சிப்பியை சாப்பிடும், வேட்டையாடும். அதே மாதிரி சில பூச்சிகளும் வந்து சிப்பிகளை சாப்பிடும், கடல்வாழ் உயிரினங்கள். சில மீன்களும் வந்து சிப்பிகளை சாப்பிடும். அதிலிருந்து அதை வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி வலை போட்டு அதை வந்து கடலுக்கு அடியில் வச்சுட்டு வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை வந்து விற்பாங்க, அதை வந்து சாப்பிட்றதுக்காக விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் வந்து ஆயிஸ்டர் ஃபார்மிங் வந்து பண்ணுவாங்க. இதை நான் ஒரு விதமாக சொன்னேன். இந்த மாதிரி பல விதமாக வளர்ப்பாங்க. அதேமாதிரி வளர்க்கும்போது அந்த நார்த் சீல இப்போ நிறைய சிப்பிகளினுடைய தேவை இருந்தது அந்த 1870களில். அதனால தான் அந்த சிப்பி படுகைகளை ஆய்வு செய்கிறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அஃபேர்ஸின் கீழ் தரப்பில் இருந்து ஒரு கமிஷன் நிறுவப்பட்டிருந்தது. ஸோ அதில் தான் கார்ல் மோபியஸ் வந்து ஒரு மெம்பராக இருந்தாங்க. ஸோ இவர் வந்து சிப்பிகள் ஆய்வு செய்யாமல் சிப்பிகள் வாழக்கூடிய சூழலையும் சேர்த்து ஆய்வு செஞ்சு ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா, ஒரு சிப்பி இருக்குது அப்படின்னா அந்த சிப்பிக்கு குறிப்பிட்ட அளவு தான் நீரில் வந்து உப்பு இருக்கணும். அதே மாதிரி குறிப்பிட்ட அளவு தான் வெப்பநிலை வந்து இருக்கணும். அதே மாதிரி குறிப்பிட்ட விதத்தில் தான் அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண் வந்து பாறைகள் இதெல்லாம் வந்து இருக்கணும். அதுக்கு மாறாக இருந்தால் சிப்பிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு எதிராக இருந்தால் அந்த இடத்துல சிப்பிகளே இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவர் விளக்கினாங்க. அதாவது இப்போ ஒரு பெரிய கடல் இருக்குது. அந்த கடலில் ஆரம்பத்தில் ஒரு சாக்கடைலாம் கழிவு நீர்லாம் கலக்கக்கூடிய பகுதி வருதுன்னு வைங்க. அந்த இடத்துல உப்பினுடைய அளவு மாறுபடும். அந்த இடத்துல நீரினுடைய தன்மை மாறுபடும். அங்கே இருக்கிற மண்ணினுடைய தன்மை மாறுபடும். அதனால அங்கே முழுக்க முழுக்க சிப்பிகள் இருக்காது. இதுவே கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த கழிவு நீர் கடலில் கலக்கிறதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா ஓரளவுக்கு வந்து சிப்பிகள் வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால அங்கே குறைவான சிப்பிகள் வந்து இருக்குது. அதுவே கொஞ்சம் இன்னும் தள்ளி போனால் நல்லா கடல் உப்பு நீராக இருக்கும். அங்கே கிடைக்கக்கூடிய வெப்பநிலை, அங்கே இருக்கக்கூடிய மண், அதுக்கப்புறம் வந்து பாறை, இதெல்லாம் வந்து சிப்பிகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே வந்து சிப்பிகள் வந்து நிறைய வளரும். ஸோ இப்படி தான் பிரித்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், கழிவு நீர் கலக்கிற இடத்துல பாசிகள் எல்லாம் இருக்காது. பாசிகள் தான் இதுக்கு வந்து உணவாக வந்து சிப்பிகள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ பாசிகள் கிடைக்காது. இதுவே நல்ல கடலில் இன்னும் சுத்தமான பகுதி, ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தா அங்கே வந்து இந்த பாசிகள் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து சிப்பிகள் வந்து உண்டு நல்லா வளரும், நல்லா இனப்பெருக்கமும் பண்ணும். ஸோ இதை தான் இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அது வந்து பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதாவது வெறும் ஒரு உயிரினத்தை பற்றி மட்டும் படிக்காமல் அந்த உயிரினம் சார்ந்து இருக்கக்கூடிய சூழலையும் சேர்த்து படித்தாதான் எதனால் ஒரு குறிப்பிட்ட உயிரினம் ஒரு இடத்துல இருக்குது, எதனால் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறைவாக இருக்குது, எதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது இல்லவே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் விளக்கினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இது எல்லாத்தையுமே விளக்கும் போதே இவர் வந்து பயோசினோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டையும் இவர் வந்து விளக்கினாங்க. பயோசினோசிஸுக்கு 2 ஸ்பெல்லிங் இருக்குது. அதை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். பயோசினோசிஸ் அப்படின்னா என்னன்றத சொல்கிறேன். இப்போ உயிரினங்களை மட்டும் படிக்கும்போது, இப்போ சிப்பியை பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா சிப்பியை பற்றி மட்டும் ஆய்வு செய்யாமல் சிப்பி சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களையும் சேர்த்து ஆய்வு செய்கிறது தான் பயோசினோசிஸ் அப்படின்றது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சிப்பி வந்து பாசிகள் அந்த மைக்ரோஸ்கோபிக் ஆல்கியை வந்து சார்ந்திருக்கு. அந்த ஆல்கியை வந்து அது ஆல்கியும் ஒரு உயிர் தான். ஸோ அதை வந்து சிப்பிகள் வந்து உண்ணுது. அதுக்கப்புறம் சிப்பிகளை வந்து நண்டு, சில மீன்கள் எல்லாம் உண்ணுது. ஸோ இப்படி ஒன்றுக்கொன்று பிணைந்து இருக்கு, ஒன்றுக்கொன்று வேட்டையாடும், ஒன்றுக்கொன்று வந்து உணவாக வந்து சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி பிணைஞ்சிருக்கு. ஸோ இப்படி இது எல்லாத்தையுமே சேர்த்து உயிரினங்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று சேர்ந்து பிணைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை படிக்கிறது தான் பயோசினோசிஸ் அப்படின்றது. ஸோ அதை வந்து இவர் வந்து விளக்கினாங்க. நான் வந்து சொல்கிற அந்த டேர்ம் வந்து கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன்.
தவறாக இருந்தாலும் நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறதே படிச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் கார்ல் மோபியஸ் இது எல்லாத்தையுமே ஒரு ஒர்க்காகவே எழுதி 1877ஆம் ஆண்டு டி ஆஸ்டர் und die ஆஸ்டர் வெர்சாஃப்ட் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் லாங்குவேஜில் அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி வெளியிட்டாங்க. அதனோட இங்கிலீஷ் டைட்டில் வந்து ஆன் தி ஆயிஸ்டர் அண்டு த ஒய்ஸ்டர் ஃபார்மிங் அப்படின்றது தான். ஸோ அந்த டைட்டிலில் 1877 அந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதில் தான் இந்த பயோசினோசிஸ் கான்செப்டை விளக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சிப்பிகள் பற்றி முழுக்க அது சார்ந்திருக்கக்கூடிய சூழலையும் சேர்த்து விளக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இவர் கார்ல் மோபியஸ் வந்து 1880கள் காலகட்டத்தில் இன்னும் நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சைஃபோசோவா அப்படின்னு சொல்லி ஒரு உயிரினம் இருக்குது. இது வந்து ஒன்றும் கிடையாது, ட்ரூ ஜெல்லிஃபிஷ் அந்த கிளாஸ் தான். அந்த ஜெல்லிஃபிஷ் இருக்கக்கூடிய கிளாஸ் தான் இந்த சைஃபோசோவா அப்படின்றது. ஸோ அந்த ஜெல்லிஃபிஷ்ஷினோட பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஜெல்லிஃபிஷ்களினுடைய வகைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்ஸானமி அப்படின்ற வகை பிரித்தல்ல இவர் கவனம் செலுத்தினாங்க. அதாவது ஒரு ஜெல்லிஃபிஷ் இருக்குன்னா அது எந்த ஒரு இனத்தை சார்ந்தது, அது எப்படியானது அப்படின்னு ஆய்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய அனாட்டமியையும் உடற்கூறியல் பண்புகளையும் ஆய்வு செஞ்சாங்க. அதாவது ஒரு ஜெல்லிஃபிஷோடைய உடம்புக்குள்ளே என்னென்ன மாதிரியான உறுப்புகள் இருக்குது, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதனுடைய நிறம் என்ன, அது எப்படி வந்து அதனுடைய உறுப்புகளை பயன்படுத்துது, அதை பற்றிலாம் இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா கூடுதலாக இவர் வந்து இன்னொரு விஷயத்தையும், அதுதான் வந்து டெனஃபோரா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மால் ஃபைலம். இது வந்து கோம் ஜெல்லிஸை வந்து குறிக்குது. ஸோ அந்த உயிரினத்தையும் இவர் வந்து ஒட்டுமொத்தமாக வகை பிரித்து அதனுடைய உடற்கூறியல் பண்புகளையும் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் இவர் வந்து இன்னும் கூடுதலாக செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் 1888ஆம் ஆண்டு ஜெர்மனியோடைய பெர்லினில் இருக்கிற கைசர் வில்ஹெல்ம் யூனிவர்சிட்டி அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ஜுவாலஜியாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெர்லின்லே இருக்கிற நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் அதனுடைய ஜுவாலஜிக்கல் கலெக்ஷன்ஸோடைய டைரக்டராகவும் இவர் அதே 1888ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவருடைய பொறுப்பு ஒன்று பேராசிரியர் பொறுப்பு, இன்னொன்று வந்து ஒரு மியூசியம் அருங்காட்சியகத்தினுடைய இயக்குனர் பொறுப்பு. அப்போ அந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியமில் நிறைய உயிரினங்களினுடைய மாதிரிகள், டைனோசருடைய உயிர்களினுடைய மாதிரிகள் ஆரம்பித்து, டைனோசர்களுடைய எலும்பு, ஸோ அது மாதிரி ஆரம்பித்து அந்த கடல்வாழ் அழிந்து போன உயிரினங்களினுடைய மாதிரிகள் வரைக்கும் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் இவர் தான் வந்து காட்சிப்படுத்தினாங்க, அதை பற்றிலாம் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ப்ரொஃபஸராக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. குறிப்பாக இப்போ ஒரு உயிரினம் கிடச்சிது அப்படின்னா அந்த உயிரினத்தை எடுத்து ஒரு லேபில் ஆய்வுக்கூடத்தில் வச்சு அதை ஆய்வு செய்கிறதுக்கு பதிலாக அதனுடைய நேச்சுரல் என்வாயர்மெண்ட்லேயே அதை விட்டு அதை ஆய்வு செய்யணும். அப்போ தான் அந்த உயிரினத்தை பற்றி முழுக்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அற்புதமான கருத்தை கார்ல் மோபியஸ் வந்து தெரியப்படுத்தினாங்க. அதாவது இப்போ ஒரு சிப்பியை பற்றி ஆய்வு செய்யணும்னா அதை கையில் எடுத்து ஆய்வுக்கூடத்தில் வச்சு ஆய்வு செய்யாமல் அது எங்கே இருக்கோ கடலில் அந்த இடத்துலையே வச்சு அதை ஆய்வு செஞ்சுக்கிட்டு அது சார்ந்த சூழலையும் சேர்த்து ஆய்வு செய்யணும். அப்போ தான் அதனுடைய முழு தன்மையை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் விளக்கினாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ண இவருடைய 1905 இவருடைய 80 வயசில் ரிட்டையர் ஆனாங்க. அதுக்கப்புறம் 1908ஆம் ஆண்டு ஏப்ரல் 26 அன்னைக்கு இவருடைய 83 வயசில் கார்ல் மோபியஸ் வந்து இறந்து போனாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவர் வந்து சூழலியலுக்கும் மெரைன் பயாலஜி அப்படின்ற கடல் உயிரியலுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜுவாலஜின்ற விலங்கியலுக்கும் இவர் ஆற்றின பங்களிப்புகள் எல்லாம் ஆக சிறந்தது. ஸோ இதனால தான் இன்று வரை கார்ல் மோபியஸ் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்துல வச்சு போற்றப்பட்டு வராங்க. அதாவது அறிவியலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கார்ல் மோபியஸ் வந்து போற்றப்பட்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு இவர் செஞ்ச சாதனைகள் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட கார்ல் மோபியஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயத்தையுமே டெக்ஸ்ட்டாகவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதையும் வந்து படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.